ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எப்படி நமக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி டே 2 கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. நேற்று டே 1க்கும் டே 2க்கும் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி ஜென்ரலில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, நேற்று எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ பேர் போனிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து அதான் பார்க்குறோம். தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு டே 3க்கு எவ்வளோ அவைலபிள் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இண்டிவிஜுவலாக என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஆப்சன்டீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு 5 பேர் மட்டும்தான் ஆப்சன்டீஸு. ஸோ நமக்கு இன்றைக்கி ஆப்சன்டீஸ் வந்து 5 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்றைக்கி 400 பேர் போனதில் 395 பேர் ப்ரெசென்ட்டு. ஸோ இன்றைக்கி ஆப்சன்டீஸ் 5 பேர் தான். நேற்று வந்து ஆப்சன்டீஸ் 11 பேர். மொத்தம் இது வரைக்கும் ஆப்சன்டீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 பேர் இருக்காங்க 2 நாளைக்கு சேர்த்து. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி டிபார்ட்மெண்ட் பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெட்டினரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இங்கிட்டு இருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டிபார்ட்மெண்ட் நேம்னு கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட் போயிட்டே இருக்கா. ஸோ இப்போலாம் இது ஃபுல்லாக கோட் அப்படின்றனால ஊர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்ட ஃபுல்லாக வந்து நமக்கு கம்யூனல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எஸ்சி ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் எடுக்கலாம். இதே எஸ்சி உமன் அப்படின்னா எஸ்சியில் இருக்க அந்த உமன் மட்டும் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் டிடபிள்யூ அப்படின்னா டிடபிள்யூ இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆத்தோ, பிளைண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல்னால் போத் மேல் அண்ட் உமன் எடுக்கலாம். உமன் அப்படின்னா உமன் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும், இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து 80ல் இப்போ டைப்பிஸ்ட் இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் புதுக்கோட்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், புதுக்கோட்டை அப்படின்னா இங்கே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, இங்கே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, இங்கே ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அது யாருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிசி லாஸ்ட் 2. ஸோ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஸோ டோட்டலாக இங்கே பாருங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பிசியில் வந்து எஸ்சி ஜென்ரல் எவ்வளோ பேர் இருக்காங்க, உமனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னுமே டே 1 டே 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நமக்கு இன்னும் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யாருமே நமக்கு எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் டர்ன் இங்கே இருக்கா. ஃபஸ்ட்டு நாளைக்கு அவைலபிள் வேக்கன்சிஸ் பார்க்கலாம். நாளைக்கு டே 3 கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு அவைலபிலிட்டி வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், 1648 வேக்கன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 2043 இருந்துச்சு. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 395 வேக்கன்சிஸ் குறைஞ்சிருக்கு. அதுதான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு நாளைக்கு இருக்க அவைலபிலிட்டி வேக்கன்சிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் டர்ன் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலில் 149 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 238 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 149 வேக்கன்சிஸ் தான் இங்கே இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன்சிஸ் போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 89 வேக்கன்சிஸ் இன்றைக்கி ஜென்ரலில் டர்னில் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 89 வேக்கன்சிஸ் வந்து ஜென்ரலில் போயிருக்கு. ஸோ இதே வந்து பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 40 கொடுத்துருக்காங்க. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 56 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 16 பேர் எடுத்திருக்காங்க ஜென்ரல் டர்ன் வித் பிஎஸ்டிஎம். ஸோ இது ஜென்ரல் டர்ன் உமன் பார்க்கலாம். 53 வேக்கன்சிஸ் இருக்கா. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 79 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 26 வேக்கன்சிஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க உமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம். இதே உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்
12 இங்கே 12 கொடுத்துருக்காங்க. நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 20 வேக்கன்சஸ் இருந்துச்சு. ஸோ 8 வேக்கன்சஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. உமன் ஜென்ரல் டர்ன் உமன் வித் பிஎஸ்டிஎம்மில். நெக்ஸ்ட்டு வந்து பிசி ஜென்ரல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் டர்ன் பிசி மேலே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பிசி ஜென்ரலில் வந்து 177 வேக்கன்சஸ் தான் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 245 வேக்கன்சஸ் இருக்குது. அதில் 177 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ இங்கே ஒரு 3 8 இங்கே போச்சு அப்படின்னா இங்கே வந்து 68 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 68 மெம்பர்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் 45. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 68 இருந்துச்சு. ஸோ பாருங்கள், 68ல் வந்து இன்றைக்கி 45 தான் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 18 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி அதே போகுமோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 68 நேற்று இருந்துச்சு, இப்போ 45 தான் இருக்குன்னா 3 ஸோ 23 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி பிஎஸ்சிஎம் வித் பிஎஸ்டிஎம் மட்டும் 23 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இதே உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 64 வேக்கன்சஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்போ 96 வேக்கன்சஸ் இருந்துச்சு. 64 வேக்கன்சஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு 32 வேக்கன்சஸ் வந்து இன்றைக்கி உமனில் பிசியில் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இதே நம்ம பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 வேக்கன்சஸ் இருக்கா. நேற்று 26 வேக்கன்சஸ் இருந்துச்சு, இன்றைக்கி 19 வேக்கன்சஸ் இருக்குது அப்படின்னா 7 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு 6 இங்கிட்டு 1, ஸோ 7 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பிசி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எம்பிசி பார்க்கலாம். எம்பிசியும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 131 வேக்கன்சஸ் வந்து இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 188 இருந்துச்சு. ஸோ 131ன்னு பார்த்தோம் அப்படின்னா 57. ஸோ 57 வேக்கன்சஸ் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்திருக்காங்க ஜென்ரலில். இது பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பிஎஸ்டிஎம் இங்கே இருக்கு 38 வேக்கன்சஸ். நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 56 வேக்கன்சஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 38 தான் இருக்குது அப்படின்னா நமக்கு 16 ஸோ 18 வேக்கன்சஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. அது இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. இதே எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 52 வேக்கன்சஸ் இருக்குது. நேற்று 77 வேக்கன்சஸ் இருந்துச்சு, இன்றைக்கி 52 தான் இருக்குது அப்படின்னா 25 வேக்கன்சஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு இன்றைக்கி நமக்கு. இதே உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 11 வேக்கன்சஸ் தான் இருக்குது. இங்கே இப்போ 11 வேக்கன்சஸ் தான் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 17 இருந்துச்சு. ஸோ 6 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் எம்பிசி. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி பார்க்கலாம். ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 234 வேக்கன்சிஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்போ 143 இருக்குது. ஸோ இருந்துச்சு. ஸோ நமக்கு 234 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ வந்து 11 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ என்ன 43 to 50 சரி 33யோட ஒரு வேக்கன்சிஸ் கூட இருக்குது. ஸோ 9 வேக்கன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. 9 வேக்கன்சிஸ் தான் ஃபில்லப் ஆகிருக்கு நமக்கு எஸ்சி ஜென்ரல். இதே எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 42 ஐ திங்க். ஸோ எனக்கு 49 வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. ஸோ 7 வேக்கன்சிஸ் மட்டும்தான் நமக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி உமன் 62 வேக்கன்சஸ். நேற்று எவ்வளோ பார்த்தீங்கன்னா 64 இருந்திருக்கு. ஸோ ஒன்லி 2 வேக்கன்சஸ் வந்து ஃபில்டு நமக்கு இன்றைக்கி. இதை பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 24 வேக்கன்சஸ் இருக்குது. நேற்று 25 இருந்துச்சு. இப்போ 24 நேற்று 25 இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு வேக்கன்சஸ் தான் எடுத்திருக்காங்க. இதான் வந்து எஸ்சி. ஸோ எஸ்சி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து ஜென்ரல் டர்ன் முடிச்சிட்டோம், பிசி முடிச்சிட்டோம், எம்பிசி முடிச்சிட்டோம், எஸ்சியும் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக இருக்கிறத பார்க்கலாம்.
ஃபர்தராக வந்து நமக்கு வந்து எஸ்சிஏ இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, பிசிஎம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் சில டவுட்ஸுக்கு வந்து நான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறேன்ப்பா. யா இங்கே தான் இருக்காங்க. ஓகே. ஸோ ஜென்ரல் டர்ன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எஸ்சிஏ பார்க்கலாம். ஸோ எஸ்சிஏ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 29 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. நேற்றும் அதே வேக்கன்சிஸ் தான் இருந்துச்சு. ஸோ நோ சேஞ்சஸ். அதே வந்து ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு. அந்த 8 வேக்கன்சிஸ்க்குமே வந்து நோ சேஞ்சஸ் தான். இதே வந்து எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 வேக்கன்சிஸ் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிம்னா 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கும் இன்றைக்கும். ஸோ நம்ம எஸ்சிஏ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி நம்ம முடிச்சிட்டோமா? இல்லை எஸ்சி தானே முடித்தோம் நம்ம. எஸ்டி இங்கே இல்லையா? ஓகே, பிசிஎம் முடிச்சுட்டு நம்ம எஸ்டி பார்க்கலாம்ப்பா. எஸ்டி மேலே தான் இருக்காங்க. ஓகே, பிசிஎம்மில் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 45 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது ஜென்ரலில். இது 46 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு வேக்கன்சிஸ் தான் எடுத்திருக்காங்க. இதே வந்து பிசிஎம் உமன்னு பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. நேற்றும் அதே 14 தான் இருந்திருக்கு. நோ சேஞ்ச். இதே வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 18, நேற்றும் அதே 18 தான். நோ சேஞ்சு. இதே வந்து உமன் பிஎஸ்டிம்னா அந்த 1 இருக்குது, அதுவும் நோ சேஞ்ச். ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் டர்ன் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து நமக்கு எஸ்டி இருக்குது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 47 வேக்கன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா அதே 47 வேக்கன்சிஸ் தான் இருந்தாங்க. ஸோ நோ சேஞ்சஸ் தான் எஸ்டி ஜென்ரல். இதே எஸ்டி பிஎஸ்டிம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிம் ரொம்ப எஸ்டியில் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ பாருங்கள், 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒன்றுமே நோ சேஞ்சஸ் தான். பாருங்கள், அந்த ஒன்று இங்கே தான் இருக்குது. ஸோ இது உமன் பார்த்தோம் அப்படின்னா உமன் வந்து ஆக்சுவலாக எஸ்டி உமனில் வேக்கன்சிஸே இல்லைப்பா. ஸோ நல்லா பாருங்கள், எஸ்டி ஜென்ரல் இருக்குது, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் தான் இருக்குது. ஸோ நமக்கு எஸ்டி ஜென்ரலில் தனி வேக்கன்சிஸே இல்லை. ஸோ அந்த உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எஸ்டி டைப்பிஸ்ட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 47 ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம்க்கு 1 கொடுத்துருக்காங்க, உமன் பிஎஸ்டிஎம்க்கு 1. ஸோ மொத்தம் 49 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கம்யூனலில் வரீங்களோ அதுக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ எஸ்டிக்கு சொன்னேன். இதே வந்து நீங்கள் பிசிஎம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வேக்கன்சிஸ் ஜென்ரலில் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 18 இருக்குது. உமனில் 14 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்யூனலில் வந்து உமனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல்லேயே வருவீங்க, உமன்லேயே வருவீங்க. அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மெயினாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலில் வர வேக்கன்சிஸ் மட்டும் நீங்கள் அவைலபிலிட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டே போகிறீங்களோ அதுக்கு கிடைக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஸோ வந்து வேக்கன்சஸ் வந்து நமக்கு வந்து 66 வேக்கன்சஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை மெட்ரோபாலியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தெரியுமா ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் தான் வந்து நியர்லி 43-44 வேக்கன்சஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டைப்பிஸ்ட் 2 ஆக்சுவலாக அதில் லிஸ்ட்டே விடலை. ஆக்சுவலாக வந்து அவங்க டைப்பிஸ்ட் 2 வந்து இங்கே கவுன்சிலிங் காட்டலை. ஸோ அது வந்து அகெயின் வருமா அப்படின்றது ரொம்ப டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல சரியா. தனியாக டைப்பிஸ்ட் 2க்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஆல்ரெடி நான் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். டைப்பிஸ்ட் 1 மட்டும் மேக்ஸிமம் நான் பாருங்கப்பா. டைப்பிஸ்ட் 2 வந்து ரொம்ப மினிமல் வேக்கன்சிஸ் தான். 40 சம்திங் அந்த வேக்கன்சிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கால்ஃபர் பண்ணும்போது ஒரு 34 43 தெரியல சம்திங் ஏதோ ஒரு வேக்கன்சிஸ் தான். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதை நீங்கள் நம்பாதீங்கப்பா. டைப்பிஸ்ட் 1 மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியது. ஆனால் டைப்பிஸ்ட் 2 வரல ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு தெரியல. ஏன் அப்படின்னா வந்து அந்த கோடு அது என்ன கோடுன்னு தெரில. நான் வந்து மேபி நான் உங்களுக்கு நாளைக்குள்ளே அந்த கோடு வந்து நான் பார்த்துட்டு அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சிஸ் குறைச்சிருக்காங்களா என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக முடிஞ்சால் பார்த்து சொல்கிறேன் நான்.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்னா டோட்டலாக வேகன்சிஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து வெட்டினரியில் 4 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே வந்து ஆர்கியாலஜி இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அண்ட் இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கியாலஜியில் 3 வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 23 வேகன்சிஸ் இதில் இருக்குது அப்படின்னா வெல்ஃபேர், பிசி வெல்ஃபேரில், சாரிப்பா, பிசி வெல்ஃபேர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க பாருங்கள். ஸோ 32 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அது மேக்ஸிமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் விங்கு, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ட்ரைனிங் விங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேகன்சிஸ் வந்து அங்கே டோட்டல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்குது அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் கம்யூனலில் என்ன கேட்டகரியில் இருக்குது, உமனில் இருக்கா, ஜென்ரலில் இருக்கா, பிஎஸ்டிஎம்மில் இருக்கா, வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில் இருக்கா, இல்லை ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கா அப்படின்றத நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 26 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 26 எங்கெங்கே பிரியுது பாருங்கள். என்னதுன்னா வந்து ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன், மெடிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இன்க்ளூடிங் ஹெல்த், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் சேஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 வேகன்சிஸ் வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் போகுது. உமனுக்கு 2 வேகன்சிஸ் போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் வந்து முல்டா, பிடபிள்யூடிலேயே வந்து அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ, அதாவது ஜென்ரல் டர்னில் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் ஜென்ரல்லையே வந்துருக்கு. ஸோ அடுத்து ஒரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஸ்பிட்டப் ஆகுது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நீங்கள் நிறையா ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு வந்து என்னைக்கு கவுன்சிலிங் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து ரேங்க்கை வச்சு தான் நம்ம போவோம். இன்கேஸ் வந்து பிடபிள்யூடியில் இருக்கிறவங்க, இல்லை வந்து டிடபிள்யூவில் இருக்கவங்க, டெக் சர்வீஸ்மேனில் இருக்கவங்க யாராவது நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் முன்னாடி கவுன்சிலிங் வருவாங்கப்பா. இல்லை அப்படின்னா அவங்க லாஸ்ட்டாக வருவாங்க. ஏன் அப்படின்னா ஜெய்ஏல வந்து ஆத்தோவில் மட்டும் வந்து டே 5 அதுலேயே வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டே 5லேயே வந்து ஜெய்ஏல ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மித்த கேட்டகரிஸில் முல்டா, பிளைண்ட்னஸ் அதெல்லாம் வந்து வரல. ஆனால் பட் எனக்கு தெரிஞ்சு ஆத்தோ மட்டும் டே 5ல் ஜென்ரலில் ஃபில் ஆனாங்க. அப்புறம் டே 7ல் வந்து பிசி அந்த மாதிரி ஃபில் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆத்தோ மட்டும் எனக்கு ஜென்ரலையும் பிசிலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிசியில் எம்பிசியில் தெரியல, ஒன்று முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இது. இல்லை அப்படின்னா அவங்க லாஸ்ட் டே தான் வருவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி டிடபிள்யூ அந்த மாதிரி அவங்க வேக்கன்சிஸ்லாம் அன்ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து நமக்கு நார்மலாக்கி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டே தான் அவங்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க அதுக்கப்புறம் எடுக்கல அப்படின்னா மேபி ஃபேஸ் 2 கவுன்சிலிங்ஸில் வந்து நமக்கு வந்து அதை மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்கேஸ் அவங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்ததுக்கு அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. அது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா பிசியில் இருந்துச்சு அப்படின்னா அதை பிசிக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. எம்பிசி அப்படின்னா எம்பிசிக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த கம்யூனலுக்கு மட்டும்தான் அது நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஆனாலுமே அதை கன்வெர்ட் பண்ணாலுமே நமக்கு அப்படி தான் ஆகும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். டைப்பிஸ்ட் 2 மட்டும் கொஞ்சம் பார்த்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கா டைப்பிஸ்ட் 2 பற்றி தெரிஞ்சிச்சு, ஸோ இதனால தான் அவங்க கொடுக்கல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து மெயின் நான் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டில் வருதா, இல்லை வந்து அது ஸ்டேட்டில் வந்து சிஎன்டில் வருதா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் சிஎன்டில் வருதா அப்படின்ற மாதிரி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜெய்ஏனா செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி இருந்துச்சு. ஸோ இங்கே செக்யூரிட்டி டைப்பிஸ்டில் இருக்கா அப்படின்ற சரியாக தெரியல, நான் ஃபுல்லாக பார்க்கல. ஏன் அப்படின்னா வந்து ஜெயிலே வந்து இது செக்யூரிட்டி ஒரே ஒரு இது மட்டும் தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி சில எதுவும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கோடு. ஸோ உடனே அந்த போஸ்ட் கோடு எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இங்கேயுமே உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் போஸ்ட் கோட் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.